தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு அல்ல, இன உணர்வு அல்ல என்பதை அடிக்கடி நான் சொல்லி வருகிறேன். அந்த மொழி உணர்வு இன உணர்வாக மாறி இன உணர்வு இனவாதமாக மாறும். பார்க்குறவன் எல்லாம் இவன் தெலுங்க, இவன் கன்னடன் அப்படின்னு அப்படி அடையாளப்படுத்த வந்துடும். சாதியவாதிகளுக்கு இவன் என்ன சாதி, இவன் என்ன சாதி, இவன் நம்மாளா அப்படின்னே சிந்திச்சுட்டு இருப்பான். சாதியவாதிகளுக்கு சாதியவாதிகளுக்கு உள்ள சிந்தனையே ஒரு பைத்தியக்கார சிந்தனை. அது அவன் என்ன ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் போராடிக்கிட்டே இருப்பான். வெளிப்படையாக பேச முடியாது. ஜனநாயகவாதிகளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நிறைய நாளாக என் கூட இருக்க யாருன்னே எனக்கு தெரியாது. பலமுறை பல பேரை அவங்களா வந்து ஏதாவது சந்தர்ப்பத்தை சொன்னாதான் தெரியும். அண்மையில் கூட ஒரு மேடையில் அவரோட விஜயசங்கர் அவர்கள் பற்றி தப்பா ஒரு கருத்தை சொல்லிட்டேன். ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ தோணிச்சுன்னு சொல்லிட்டேன் நான். அவர் யாருன்னு தெரியும். ஏன்னா நான் சாதியை பார்க்கறது கிடையாது. சாதியவாதிகளுக்கு எப்பவுமே சாதியை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னாலு இவன் என்னாலு இவன் என்னாலுன்னு. இந்த மதுரைக்கு போனப்போ தான் எனக்கு தெரியும். நீ ரைட்டா லெஃப்டான்னு கேட்டாங்க. முதல்ல எல்லா ஆறானாங்க. எள்ளுனா எள்ளு எள்ளு என்னைக்கு போடுறோம் எள்ளு அது. அப்புறம் பார்த்தா என்ன திடீர்னு கக்கனுக்கு சொந்தக்காரனாங்க. எனக்கு கக்கனுக்கு சம்மந்தமே இல்லையே, நான் எப்படி கக்கனுக்கு சொந்தக்காரன் ஆக முடியும்? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கக்கனுக்கு சொந்தக்காரன் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் மதுரைக்கு புதுசு. கக்கன் எப்போவே இறந்து போயிட்டாரு. இந்த சாதியவாத சிந்தனை எப்படியெல்லாம் பேச வைக்குது பாருங்க. ஜனநாயக சக்திகளுக்கு அந்த எண்ணமும் அந்த போராட்டமே இருக்காது.